என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. வணக்கம் மக்களே, என் அன்பான தமிழ் சமுதாய மக்களே. எல்லாம் பல பேர் இருக்காங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க த கிரேட் கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோக்கு. எரிக் டெனாகி இன்னைக்கு என்ன பண்ண போறாப்ல அப்படிங்கிறத ஆவலுடன் பார்க்கறதுக்காக வந்துள்ளீர்கள்ங்கிறத எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. எரிக் டெனாகி டனல்ல இருந்து சும்மா கரகரன்னு ஓடி வராப்ல. இனிமேல் தான் இருக்கு யுனைடெடுக்கு வெடப்பெல்லாம். வேண்டவன் சும்மா மொரட்டு இன்டர்செப்ஷனை போட்டு வேண்டவன் ப்ரோ 3 நிமிஷம் கூட ஆள ப்ரோ. ஓகே bias aside, United support, being a United supporter aside, வேண்டவன் பொழந்துட்டான். வாவ் வாவ் வாவ். ராஷோட ஓவர் ரன் பண்ணிட்டான். அதை லட்டு மாதிரி வேண்டவன் எடுத்து முரட்டுத்தனமான ரன்னை போட்டு லட்டு மாதிரி பிரெண்டன் ஜான்சனுக்கு பிளேட்ல சர்வ் பண்ணியிருக்கான், கோல் அடிச்சிட்டான். யார் உங்களுக்கு வேணும்னு கேட்டதுக்கு ஆஞ்சு வித் அட்டாக்கிங் ஃபுட்பாலா இல்ல எரிக் டென்னாக் வித் ட்ராஃபியான்னு கேட்டதுக்கு 82 பேர் ஆஞ்ச் வித் அட்டாக்கிங் ஃபுட்பால் இஸ் எனஃப் ஃபார் மீ, ட்ராஃபி விட இது முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஐ ஹாவ் டு ஸ்லைட்லி அக்ரி வித் தெம். வீக்கெண்டை முடிச்சு விட்டானுங்க. அது வாரம் நடக்கிற அந்த வீக்கெண்டு வீக் டே எல்லாமே அப்படித்தானே போகுது. கேஷோ இஸ் ஹேட் வாட்சிங். தலைவன் வந்து லிவர்பூல் ஃபேனு, ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு. திஸ் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். யுனைடெட் இந்த மாதிரி விளாண்டா பரவாயில்ல, 4 கோல் விட்டாலும் பரவாயில்ல, 5 கோல் அடிக்கலான்டான்னு சொன்னா ஐ மைட் டர்ன் ஆன் மை மேனேஜர். அன்பார்ச்சுனேட்லி இப்படியே போச்சுன்னா எனக்கு வேற வழி தெரியாது. ஏன்னா என்னதான் 2 டிராஃபி ஜெயிச்சிருந்தாலும் ஐ டோன்ட் சி எனி டெவலப்மெண்ட்ஸ். யுனைடெட் பார்க்கறதே நெஞ்சு வலி வர்ற மாதிரி தான் இருக்குது எல்லா வாரமும். ஒரு வாரம் 2 வாரம்னா பரவாயில்ல, எல்லா வாரமே எப்படின்னா நான் என்ன பண்றது? எரிக் டென்னாக்னால ஃப்ளூயிடா விளையாட வைக்க முடியல, ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் விளையாட வைக்க முடியலன்னா 2 வருஷமா என்னன்னு எனக்கு புரியல. மெரஸ்கானால முடியுது, போஸ்டகாக்லுனால முடியுது, நேத்து வந்த ஆர்னஸ்லாட்னால முடியுது, எரிக் டெனாக்னால முடியலன்னா எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. யுனைடெட்ல ஓல்ட் டிராஃபர்ட்ல லிவர்பூல் செய்யறானுங்க, வந்தா சிட்டி செய்யறானுங்க, ஆர்சனல் செய்யறானுங்க, இப்போ டாட்னம். இட்ஸ் ஒன்லி டாட்னம் லேட்ஸ்ங்கிற டாட்னம். ஸ்பர்ஸ் யுனைடெட் ஓட ஹோம் கிரவுண்ட்ல ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து நியாயமா? இதெல்லாம் வந்து யுனைடெட் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க போர்டு மெம்பர்ஸ்க்கு வலிக்கலையா, பிளேயர்ஸுக்கு வலிக்கலையா? ஜஸ்ட் பாஸ் இட் டூட், ஜஸ்ட் ஃப்ரிக்கின் பாஸ் இட். ஏன் யுனைடெட் இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்கிறதுக்கு சில பல காரணங்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம யார் சொன்னது, நம்மால் வந்து டிகாயா வந்து கேர்ஸ் போட்டானான்னு கேட்ட மாதிரி பால் பாக்பா வந்து ஹையினாவை ஓல்ட் டிராஃபர்ட்ல புதைச்சி வச்சுட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வதந்தி, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருக்கலாம் ப்ரோ. எனக்கு இப்ப இந்த ஸ்ட்ரீமே பிடிக்கல ப்ரோ. எனக்கு வந்து மேட்ச் பாக்குறதுக்கே பிடிக்கல ப்ரோ. மன உளைச்சலா இருக்கு. தீக்ஷித் ஸ்ரீனிவாஸ், எக்ஸாக்ட்லி ரைட். இது வந்து ஒரு ஹோம் கேமா இல்ல வந்து டாட்னம் ஸ்டேடியம்ல விளையாடுறமாடா என்ன தெரியல, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இது என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற டீமுக்கும் இந்த நியூலி ப்ரமோட்டட் டீமுக்கும் நடக்கிற மேட்ச் மாதிரி இருக்கு இந்த மேட்ச். உண்மையா நான் வந்து எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. யாராவது மேட்ச் பாக்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த கேவலத்துக்கு மான்செஸ்டர் யுனைடெட் விளையாடுறாங்கன்னு. ஒரு டீம் மாதிரியே இல்லை இது. ஏதோ தன்னை போல ஒரு 11 பேர்த்த கூட்டு வந்து விட்ட மாதிரி தான் இருக்குது. ஏண்டா நீங்க எத்து போன சவுத் ஆம்டன் கூட ஜெயிச்சதுக்கு என்ன கூவுன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதுக்கப்புறமா நல்லா விளையாடுவீங்க நினைச்சேன்டா. இப்பதான்டா தெரியுது. கிறிஸ்டல் பேலஸ் 20, இப்ப ஸ்பர்ஸ் வந்து பொலாபலம் பொழந்துட்டு இருக்கானுங்க, அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஷாகுல் அமீத் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஆயிட்டாப்ல. இன்னும் வைலண்ட் ஸ்டஃப், போன் எடுத்துலாம் உடைக்க கூடாது.
ஃபோனை நம்ம காசு கொடுத்து இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா காசு கொடுத்து வாங்கினதாக தான் இருக்கும். ஸோ நோ, வேண்டாம். டீமோ வேர்னர் இஸ் ஃப்ரீ அஸ் ஃபக். டீமோ வேர்னர் பீயிங் டீமோ வேர்னர் நேரா ஒனானா கவட்டிலே அடிச்சுட்டான். தலைவன் தடுத்துட்டான்ல, பரவாயில்ல. இதே டீமோ வேர்னரா இருந்தாங்காட்டிக்கு பரவாயில்ல. இதே வந்து ஹியூங்மின் சொன்னா இருந்தா என்னது கோலா போட்டிருப்பேன் ப்ரோ. நியர்லி இன்னொரு கோல் ப்ரோ. ஒரு டிஃபெண்டரு யுனைடெடோட பாக்ஸ்குள்ள பாலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோக்கியா பயலுகளா. ஜக்ஸே சூப்பர் பாஸ். அவன் ஏதோ சிட்டி பஸ் மாதிரி வளைச்சிட்டு இருக்கான், திருப்பிட்டு இருக்கான் ராஷ்போர்டு. ஏண்டா ப்ரூனோ தான் சைட்ல இருக்கான், அவனுக்கு பாஸ் போட்டிருக்க வேண்டியதானே. இந்த இந்த சிட்டி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இந்த கீரை போட்டு தள்ளிட்டு இருப்பான். அந்த டிரைவர் என்ன பண்ணுவானா, கீரை ஒரு 10 அடி அடிப்பான், அடிச்சு முன்னாடி திருப்பி அதுக்கப்புறம் சும்மா திருப்புவான். அந்த மாதிரி டர்னிங் பண்ணிட்டு இருக்கிறான் ராஷ்போர்டு. ரெட் வாட்? Bruno has received a red card. I can't do this, bro. I can't do this. No, 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 no. It's not a red. It's not a freaking red. எந்த உலகத்துல இது ரெட்டு? he slips. ஆனா வந்து இன்டென்ஷன் இருக்கு, இல்லன்னு சொல்லல. To win the ball, it is little high. ஆனா no, no. அது வந்து ஆக்சுவலா I mean இதுல படல. So I don't know. It's not a freaking red. No. What do you guys think? இது ஒரு ரெட் நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா ஹரிஷ், போஸ்ட் ஸ்டாண்டர்ட் செஸ். இதே தான் சொல்றேன். இந்த ஐஎஸ்எல்லையும் இதே கருமம் தான் நடந்துட்டு இருக்கு, பிரீமியர் லீக்லயும் தான் நடக்குது. நிறைய பார்சிலோனா ஃபேன்ஸ் வந்து எனக்கு டிஎம்ல மொட்டை கடிதாசி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரியல் மேட்ரிடுக்கு ஒருதலை பட்சமா லாலிகா செயல்படுது, என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். எல்லாமே இப்படி இருந்தா நான் என்னதான் பண்றது? மேசன் மவுண்ட் வேற வரா, யார வெளியே எடுக்க போறானுங்க? கோபி மைன். ஓ நோ. தர்ஷன் வந்து 3-0 அப்படின்னு ஸ்பர்ஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓல்ட் டிராஃபர்ட்ல இதை நான் மியூட் பண்ணியே ஆகணும். எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஓல்ட் டிராஃபர்ட் அதாவது தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அங்க ஆல் த டீம்ஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர் அப்படிங்கிறவங்க வந்து நான் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஓகே, ஸ்கோர் லைன் வந்து ஒன்றும் 5-0 3-0 இல்லைனாலும் இட்ஸ் பிரிட்டி எவிடென்ட். அந்த மேட்ச் கருமத்தை பார்த்தாலே தெரியுது யுனைடெட் எவ்வளவு கேவலமா விளாடுறானுங்க. ஏண்டா ஒருத்தன் வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான், நீ அங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிற. நீங்க ஐயோக்கியா பயல, நன்னாரி பிக்காளி பயபுள்ள. ஏடா என்னடா பழக்கது? அடுத்த மனுஷனோட துக்கத்தை பார்த்து சிரிக்கிறது. 4-0 ஆகியிருக்கணும் அப்படின்னு வினோத்குமார், த ரேர் டாட்னம் ஃபேன், இஸ் இந்த சேட். மேட்சை முழுசா பார்த்து ரசிச்சுட்டு வந்து, ஏண்டா 4 கோல் அடிக்கிற இதுல வெறும் 1 அடிச்சு வச்சிருக்கீங்களாடா, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு டாட்னமை பார்த்து கேட்கறாப்ல. என்னதான் நடக்கும், என்னதான் பண்ணணும், இதுக்கு என்னதான் வழி? ஓகே, யுனைடெட் வந்து ஒரு மீம் மெட்டீரியல் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. யுனைடெடு ஹிஸ்டாரிக்கல் கிளப் தான், ஹிஸ்டரியை பேசுற கிளப்னு வச்சுப்போம். ஹிஸ்டாரிக்கல் கிளப்புங்கிறது வேற கதை. ஹிஸ்டரியை பேசுற ஒரு டீமா மாறிடுச்சு, அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல இருந்து என்னதான் வழி? எரிக் டென் ஹாக் சாக் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும், ஆனா இது வந்து எரிக் டென் ஹாக் மட்டும் கிடையாது, இது வந்து பல காலமா பல மேனேஜர்ஸ் வச்சு நடக்குது. ஸோ அட் த கோர் ஐ டோன்ட் ரியலி நோ எதுதான் என்னதான் காரணம். இப்போ மெரஸ்கானால பண்ண முடியுது, இப்போ ஆஞ்ச் போஸ்டகோக்லுனால வெறும் டாட்னம் ஒன்றும் வேர்ல்டு பீட்டர்ஸ் கிடையாது. அதுலயும் போஸ்டகோக்லு வந்தப்போ ஹாரி கெயின் கூட இல்லை. அந்த டீமை நல்லா விளையாட வைக்க இல்லையா? வாயெல்லாம் வளருது.
அந்த டீமை நல்லா விளையாட வைக்க முடியலையா போஸ்டகாகுலனால? என்ஜோ மெரஸ்கா 50 பேரை வச்சு விளையாடுறான். அவன் எப்படி விளையாடுறாங்கிறத நான் பார்க்கலினாலும் ஆல் ஐம் ஹியரிங் இஸ் குட் திங்ஸ். வேற யார்? ஆர்ன ஸ்லாட். கிளாப் 9 வருஷமா லெகசி எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுட்டு கிளாப்பு போனதுக்கப்புறம் லிவர்பூலை பிடிச்சி செய்ய போறானுங்க அப்படின்னு நினைச்சா அவனுங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறானுங்க. ஸோ யுனைடெடுக்கு என்னதான் வழி? ஐ டோன்ட் நோ யுனைடெடுக்கு என்னதான் வழின்னு எனக்கு தெரியல. மேனேஜரியல் சேஞ்ச் பண்ணால் மட்டும் இவனுங்க வந்து இப்படியே தான் இருப்பானுங்களா? இது வந்து ஒருவேளை இது வந்து ஏதோ கிளப்பு வைரஸாக இருக்குமோ? அப்படிதான் நான் நினைக்கிறேன். யுனைடெட்ல ஒன்னா இந்த ஹையினா கர்ஸாக இருக்கும், இல்லைன்னா அங்கே ஏதாவது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வைரஸ் ஊற்றுதுன்னு நினைக்கிறேன். சிவப்பு கலர் சட்டையை போட்டிருக்கவன் மட்டும் தாக்கு அப்படின்னு அது கோட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அந்த வைரஸ் நேராக போய் சிவப்பு சட்டை போறியா இங்கே வா உன்னை செய்யறேன் இப்போ வந்து அவனுக்கு மூளைக்குள்ளே போய் அது ஏதோ பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். அச்சோ வளர ஆரம்பிச்சுட்டனே. டேய் என்ன பேசுறேன்னு எனக்கே புரிய மாட்டேதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அமோரம் எனக்கு தெரியல ப்ரோ. ஐ டோன்ட் ரியலி நோ. என்னால் ஒரு கோச் வந்து யுனைடெட்ல பர்ஃபார்ம் பண்ண வச்சாலே ஒழிய நான் வந்து இந்த இதெல்லாம் நான் தாண்டிட்டேன். இந்த ரெப்புடேஷனு, இந்த டீமை இப்படி விளையாட வைப்பான், அந்த டீமை அப்படி விளையாட வைப்பான், இவனுக்கு வந்து மர்மக்களை தெரியும் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து இனிமேல் நான் நம்ப போகிறது கிடையாது. யுனைடெடுக்கு ஃபஸ்ட்டு வா, இவனுங்களை ஃபஸ்ட்டு நல்லா விளையாட வை, அதுக்கப்புறம் நீ மர்மக்களை தெரிஞ்ச மாயக்களை தெரிஞ்சவன்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன். அப்போ ஆனால் ஜெயிக்க மாட்டான விளையாட்டு இருக்குது. இவனுங்க தோத்தா நான் வந்து நேராக ஃபிட்னஸில் இறங்கி என்னோட முன்னேற்ற பாதையில் கிளம்பி போய் அண்ணாமலை ரஜினி மாதிரி வந்து பெரிய பணக்காரன் ஆகலான்னு இருந்தேன். ஸோ இவனுங்க தோத்துட்டானுங்கன்னா நான் அதை தான் பண்ண போகிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. நான் அண்ணாமலை ரஜினி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுடா. எந்த சீசன் இஸ் அ நியூ சீசன். இந்த லிவர்பூல் ஃபேன்ஸு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்ததை இப்போ நானும் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். திஸ் சீசன் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஒரு 5 மேட்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீசன் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். அதே தான் நடந்திருக்கு. புதுசாக ஒன்றும் நடக்கலை. ஸோ வாட் நீட்ஸ் டு பி சேஞ்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. ஏன்னா இதே தான் இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வலிக்குது. அதை சொல்லி இதையே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இனி புதுசாக என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு, ஐ மீன் ஸ்ட்ரக்சர் அட் த கிளப் எல்லாம் புதுசாக இருக்குது. இதை தாண்டி புதுசாக என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா டிரெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க எரிக் டென் ஹாகுக்கு. லிபின் ராஜேந்திரன் இஸ் டிப்ரெஸ்ட். இதை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயன் மியூனிக்கோட கோர் ஃபேன்ஸு, பயன் மியூனிக்கோட போர்டு இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் டவுன்ஃபாலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இப்போ என்னடா போற வரவெல்லாம் அடிக்கிறீங்க? ஸ்பர்ஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஸ்பர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போறானுங்க ப்ரோ. டிஃபென்ஸ் அப்படியே பொழந்துட்டானுங்க. காசிமீரோ டைவை போட்டாப்ல, ஆனால் வந்து எங்கேன்னு தெரியல. இந்நேரத்துக்கு டாட்னம் 4 அடிக்க வேண்டியது. ஐயோ. உங்களில் யாராவது நம்ம சேனலை வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் சென்ட் மீ அ டிஎம் ஆன் இன்ஸ்டாகிராம். இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ ஜஸ்ட் சென்ட் மீ அ டிஎம். United fan base is the problem. See the Real Madrid crowd, they will boo the players even if they are winning and playing badly. Standards are very low at Man United. I agree, Joseph Remington, to a certain extent. Yeah, so that is something I don't like. ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் எனக்கு பிடிக்காத காரணமே வந்து இந்த மாதிரி பெயில், பென்சமா, ஐக்கர் கசியாஸ், ஈவன் ரொனால்டோவெல்லாம் பூ பண்ணிருப்பானுங்க. எதுக்குன்னே தெரியாது. ஒரு மேட்ச்சில் ஒரு கோல் அடிச்சிருப்போம், 1-0 ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கு கத்திட்டு இருப்பானு, பூ பண்ணிருப்பானுங்க. ஸோ ஐ டோன்ட் லைக் இட் பர்சனலி. பட் அகேன் அதுதான் வந்து ரியல் மேட்ரிடோட ஸ்டாண்டர்ட்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க, விச் ஐ கேன் பார்ட்லி அக்ரி வித். கௌதம பிரசாத், ஆர்சிபி ஃபேன்ஸ் டு யுனைடெட் ஃபேன்ஸ், நீ நானும் வேற இல்லைடா, 2 பேரும் ஜாக்கடா. ஸோ இந்த ரெஃப் பஸ் டிக்கெட் மாதிரி சும்மா பிளேயர்ஸுக்கு கார்டு கொடுத்துட்டு இருக்கான். ப்ளீஸ் ஆடா போங்கடா வெங்காயங்களா.
15 minutes later. இது வந்து எரிக் டென் ஹாக் வந்து ஹீஸ் ஆன் அ ரோல், ஹீஸ் ஆன் அ மிஷன். இருக்கிற எல்லா யுனைடெடோட கேவலமான ரெக்கார்ட்ஸையும் பீட் பண்ணிட்டு போயிடணும். சாக் ஆகும்போது நம்ம தாண்டா யுனைடெடோட கேவல ஹிஸ்டரி புக்கு. 2 ஹிஸ்டரி புக் இருக்கு, ரைட்டா? இது வந்து நல்ல ஹிஸ்டரி புக்கு, இது வந்து கேவலமான ஹிஸ்டரி புக்கு. நல்ல ஹிஸ்டரி புக்கில் ஃபுல்லாக வந்து அலெக்ஸ் ஃபர்கூசன் மட்டும்தான் இருக்காப்ல. ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது, இதை அப்படி ஓரமாக வைப்போம். இது வந்து கேவலமான ஹிஸ்டரி புக்கு. இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அலெக்ஸ் ஃபர்கூசனோட கொஞ்ச நாள் இருக்கும். அது போக வேற யார் இருப்பா? ஜோசே மொரினியோ இருப்பாப்ல, ஈவன் தோ ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். லூயி வேங்கால் இருப்பாப்ல, டேவிட் மாய்ஸ், ரால்ஃப் ராக்னிக், ஆலி குனார் சோல்ஷா. ஆனால் அதுக்கப்புறம் தான் வரான் தலைமை லெஜெண்டு யாரு? எரிக் டென் ஹாக். என்னென்ன இருக்கும் தெரியுமா? லிவர்பூல் மேட்டர் இருக்கும். அப்புறம் வந்து ரெலகேஷன் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன், இப்படி போகிற போக்க பார்த்தா. இன்னும் பல ரெக்கார்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு என்னன்னா, நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு. ஈவன் டேவிட் மாய்ஸ் இருந்த சீசன்ல கூட 8ஆவதுல முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு. இந்த வந்து நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் எல்லாம் பிரைட்டனு, கிறிஸ்டல் பேலஸ் கூட வச்சுக்கிறது இல்லடா இந்த கேம்ல, இந்த எரால. ஒரு மான்செஸ்டர் யுனைடடா இருந்து நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களே. ஏண்டா என்னடா ட்ரூத் இஸ் சிம்பிளி ஷிட்டுங்கிறேன். ஐயோ கேப்பா இல்லைங்களா, அப்படி என்ன இருக்கும்? ஓ மை காஷ், என்னாச்சு? யாரு? மேசன் மவுண்ட்டுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு. அச்சோ, சேடு. ரத்தம் பொலவான்னு கொட்டுதே. ரெலிகேஷனே ஆனாலும் யுனைடெட் தாண்டா அப்படின்னு அலோசியஸ் சொல்றாப்ல. அலோசியஸ் நீங்களா? அந்த காலத்துல ரேடியோல கேட்ட அலோசியஸா? அலோசியஸின் இனிமையான குரலில், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கு போனேன், அங்கு என் காதலி இருந்தால், நானும் அவளும் சந்தித்து கொண்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாப்ல ரேடியோவில் ஒரு காலத்துல. குட்டி குட்டி கதையெல்லாம் பேசுவாப்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்கு அலோசியஸ்? யாருன்னே தெரியாதா அலோசியஸ்? ஓ மை காஷ் ப்ரோ, ஹி இஸ் அ ஃபேமஸ் கை ப்ரோ அலோசியஸ். உண்மையாலுமே நான் வந்து இங்கே காமெடியெல்லாம் பண்ணல, உண்மையாலுமே அலோசியஸ்னு ஒருத்தர் இருந்தாப்புல, ரேடியோவில் ஃபேமஸான ஆள். ஓல்ட் ட்ராஃபர்ட் இஸ் ஃப்ரிக்கின் எம்டி. ஏண்டா இது தாண்டா உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கேவலமே தாண்டா. ஒரு பிளேயராக இருந்து ஹோம் மேட்ச்சில், அதுவும் ஒரு டாட்னம் ஹாட்ஸ்பர் கூட. இது என்ன ஆமச்சர் ஃபுட்பாலா இது? எல்லாரும் நேரத்துலேயே வீட்டுக்கு போகணுங்கிறக்கு. ஒரு மான்செஸ்டர் யுனைடடா இருந்து லுக் அட் திஸ் ஃப்ரிக்கின் யுனைடெட் ஃபேன். ஆஹா, இந்தியாக்கார மாதிரி இருக்கானே, பாவம். பாவமாக இருக்குடா அவங்களெல்லாம் பார்த்தா. அவனோட ஹார்ட் அர்ன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி 4வது அடிப்பானாட்டு இருக்குது. அவனா சேவ் பண்ணிட்டான். இதை விட ஒரு கேவலம், ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு, ஒரு சாணி எடுத்து அடிக்கிற மாதிரியான நிலைமை இந்த பிளேயர்ஸுக்கு கிடைக்காது. ஹோம் ஃபேன்ஸு, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட், சீசனில் ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்பி போகிறான்னா நீ எந்த லட்சணத்தில் இருக்கேங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. அங்கே வந்து போகாமல் இருக்கிற பல பேர் வந்து யார்? அந்த கோல் போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் டிசேபிள்டு. அவங்களெல்லாம் சேரில் தள்ளிட்டு தான் போவாங்க, அவங்களால போக முடியாது, அதனால உட்காந்துருக்குறாங்க. இல்லைன்னா அவங்களும் போயிருப்பாங்கடா. ஐயோ கேப்பா இல்லைங்களா. ப்ரோ எரிக் டென் ஹாக் இன் ஆர் அவுட்? அப்சர் முகமது கேட்குறாப்புல. வாட் டி கைஸ் திங்க்? நான் உங்களை கேட்குறேன் ப்ரோ. நாங்கள் தான், வேற யாரு? நாங்கள் தான். லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போலை போட்டிருக்கேன், எரிக் டென் ஹாக் இன்னா அவுட்டான்னு. லிவர்பூல் ஃபேன்ஸு, சிட்டி ஃபேன்ஸு, ஆர்சனல் ஃபேன்ஸு, செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து 20%, 21% இன்னுன்னு போட்டு ஒன் சைடடா நம்மளோட போலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது தவறான செயல். ஆனால் வந்து அஃப்கோர்ஸ் பீயிங் அ ரைவல், இந்த மாதிரி ஒரு கோச் இருக்கிறது நல்லதுன்னு தான் நினைப்பீங்க. இது தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ்லாம் கிடையாது. வர்றவன் போகிறவங்களாம் அடிச்சுட்டு போகிறக்கு கட்டி விட்டுருக்குறானுங்க இந்த ஸ்டேடியம். இனியாஸ் என்ன பண்ணாங்க? ஒரு FA கப் ஜெயிச்சதுனால, ஓகே இப்போ பாடுறா நான் குளிர்விக்கிறேன் மனசை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நல்ல பிளேயர்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர்ஸ்லாம் வாங்கணும், இல்லைன்னு சொல்லலை. குட் ரெக்ரூட்மெண்ட் பை இனியாஸ், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மூவ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தா எக்ஸ்ட்ரா 2 வருஷம் கான்ட்ராக்ட் வச்சுக்கோ பார், நான் வந்து உன் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், என்ன ஃபுல் நம்பிக்கை உன் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 வருஷம் கொடுத்து
இப்போ வந்து 3 வருஷம் கான்ட்ராக்டில் தலைவன் இருக்கான். இப்போ சாக் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 7-8 மில்லியன் வச்சுப்போம். 7-8 மில்லியன் வச்சோம்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் கொடுக்கணும் எரிக் டென் ஹாக்கு இப்போ சாக் பண்ணால். ஸோ ஆர் இன்னும் லெட்ஸ் ஸ்டிக் வித் எரிக் டென் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாமே அந்த ரெட் கார்டு வந்து டயபாலிக்கல் ரெட் கார்டு, அது ரெட் கார்டே கிடையாது. யாராவது ரெட் கார்டுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ் இல்லை, ஆனால் இது வந்து தியேட்டர் ஆஃப் நைட் மேர். யாருக்கு? யுனைடெட் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு நம்ம கேஷவ் சொல்லிட்டு இருக்காப்புல. ஆலி கேன் பீட் மேன் சிட்டி பட் த ரெஃப்ரி நீட்ஸ் டு பி கண்ட்ரோல். பார்க்குறவனுக்கு எல்லாத்தையும் எல்லோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏன்டா எல்லோக்கு பிறந்தவனே, எவனை பார்த்தாலும் எல்லோ கொடுத்துட்டு இருக்கிறான். லூசிங் அ மேட்ச் இஸ் நாட் அ பிக் திங், இட் ஹேப்பன்ஸ், பட் யூ ஷுட் ஹாவ் ஆட்டிடியூட் டு வின் அட் ஆல் காஸ்ட், ரைட்? இதை தான் நானும் சொல்கிறேன். பலகாலமாக இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ தோக்குறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எப்படி தோக்குறதுலங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீ வந்து ட்ரை பண்ணி தோத்தனா ஐ வில் பி ஹாப்பி. நீ வந்து ஒரு டீம் மாதிரி விளையாண்டு தோத்தனா ஐ வில் பி ஹாப்பி. ஒரு 4 கோல் விட்டு ஒரு 3 கோல் அடித்து மேபி ஒரு பெனல்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஆகி ஆப்போனன்ட் ஜெயிக்கிறாங்களா, ஐ வில் பி ஹாப்பி. ஆனால் ஒரு டீம் மாதிரியே விளையாடலையாடா நீங்கள். ஒரு டீம் மாதிரி ஜஸ்ட் பிளே ஆஸ் அ டீம். ஒரு இது வந்து 10 வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஒரு டீம் மாதிரி யுனைடெட் விளையாண்டதே இல்லை. ஆலி குனார் சோல்ஷார் இருந்தப்போ மட்டும்தான் ஒரு டீம் மாதிரி விளையாண்டாங்க. அதை தாண்டி இவனுங்க வந்து எப்பவுமே டீம் மாதிரி விளையாண்டதில்லை. பிலீவ் இன் எரிக் டென் ஹாக்ஸ் ப்ராசஸ். ப்ரோ யார் அது? லோகேஷ் வந்து லிவர்பூல் ஃபேன் நினைக்கிறேன். 2 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையாக அதுதான். 2 வருஷம் ஆச்சு. இன்னும் உங்களால் உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை ஏதோ ஃபிலாசபி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து டாக்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அது டீமில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எனக்கு வந்து எரிக் டென் ஹாகோட சிஸ்டம் என்ன, எப்படி விளையாடுவாங்க பிளேயர்ஸ், வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு சத்தியமாக புரியலை. யாருக்காவது புரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க. விஜய ராகவன் இஸ் அ ஸ்பர்ஸ் ஃபேன் ப்ரோ. ஓகே சுஜித், there is no way we can defend Eric Ten Hag's mediocrity anymore. You are totally right. I'm sick and tired of the shit. Change is pretty much eventual now for the good of United. Of all the trash options we have, at least Xavi is the only manager to win a league. Okay, that is a good way to look at it. But எனக்கு தெரியல bro, even if Xavi comes, even if we get Zinedine Zidane, யார் வேணா கொண்டு வரட்டும், ஆனால் யுனைடெட்னால நல்லா விளையாட முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஷாவி இஸ் குட் பட் யுனைடெட்ல வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா தான் ப்ரோ இருக்காங்க. யுனைடெட் வந்ததுக்கப்புறம் தான் நாசமாக போயிடுறானுங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டூ சம்திங். இல்லைன்னா இப்படியே போக முடியாது. விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். சதீஷ் சொல்கிறாப்ல. சதீஷ், நீங்கள் சொன்ன ஒரே காரணத்தினால என்னால் முடியலவா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கருமத்துலலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல. ஓகே, எரிக் டென் ஹாக்ஸ் மைண்ட் செட் இஸ் டு மேக் ஹரிஷ் சந்திரசேகரன். இந்த ஆங்கிளில் நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஹரிஷ் சந்திரசேகரன் என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்களேன். எரிக் டென் ஹாகோட மோட்டிவ் என்னன்னா, அயாக்ஸுக்கு பணத்தை கொண்டு வர்றது தான். யுனைடடை ஜெயிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. அயாக்ஸுக்கு அதிக பணத்துக்கு பிளேயர்ஸ் அங்கிருந்து வாங்கி அயாக்ஸோட ஃபினான்ஷியல் பேர்டனை குறைச்சி அதிகமாக அவங்களுக்கு காசு கொண்டு போக வைக்க தான் எரிக் டென் ஹாக் யுனைடெடில் செயல்படுறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லையே. ஜோஷி இஸ் எ லிவர்பூல் ஃபேன். அவங்களே நம்மளை பார்த்து எனக்கே பாவமாக இருக்கேடா அவங்க நிலைமையை பார்த்து அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஆல் டைம் லோ. இட்ஸ் அன் ஆல் டைம் லோ. ஒரு லிவர்பூல் ஃபேனு யுனைடெட் பார்த்து பரிதாபப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நிலைமை பரிதாபமாக இருக்குன்னு அர்த்தம்டா. அயோக்கிய பயலுகளா, நீங்கள் விளையாண்ட லட்சணத்தை பார்த்தீங்களாடா. அச்சோ,